ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பானிபூரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் ரவை, அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பேக்கிங் சோடா. பூரி நல்லா உப்பி வர்றதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நாம் பானி தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கடுத்து 1 துண்டு இஞ்சியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அடுத்து ஒரு பாதி லெமனை நம்ம அதை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த திப்பி வரும்ல, இதை நம்ம எடுத்து போட்டுற வேண்டாம். இது எடுத்து வைங்க, இது பின்னாடி யூஸ் ஆகும். இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பானி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு கிண்ணத்தில் வலிச்சு வச்சிடலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நாம் எடுத்து வச்சோம்ல அந்த புதினா, அந்த அரைச்ச தண்ணியோட அந்த அதையும் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட உள்ளே வைக்கிறதும் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கு. இப்போ நம்ம பூரி திரட்டிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நல்லா திரட்டிடலாம். ஸோ நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம வட்டமாக கட் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி கிளாஸ் இருந்தாலும் நம்ம அதை வச்சும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்மளோட ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா உப்பி வரும். இது இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு வெந்த மாதிரி தெரியும். ஆனால் உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி மாதிரி இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம இதை எல்லா இடத்தையும் எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நம்மளோட பூரியும் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி பூரி உடைக்கும் போது நல்லா சவுண்டு வரணும். இப்போ நாம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக இனிப்பு சட்னி உள்ளே வச்சுக்கலாம்.
அதுக்கடுத்து நான் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பானியில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் உள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு வெறும் ஸ்வீட் சட்னி வச்சுட்டு நம்ம அப்படியே கொடுத்துடலாம். பானியில் டிப் பண்ண வேண்டாம். ஸோ இனிமேல் நாம் பானிபூரி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியானது தான். எல்லாமே வந்து மிக்சியில் அடித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.